அதிமுக ஆட்சிக்கு வந்ததும் திமுகவின் பொங்கல் பரிசு தொகுப்பு குறித்து விசாரணை நடத்தப்படும் என கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தெரிவித்துள்ளார். சென்னை ஆர்கே நகரில் வடசென்னை வடக்கு கிழக்கு மாவட்ட கழகத்தின் சார்பில் புரட்சி தலைவர் எம்ஜிஆரின் 107வது பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றிய கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி, அதிமுக ஆட்சி காலத்தில் புயல்களை புயல் வேகத்தில் எதிர்கொண்டதாகவும், ஆனால் மிக் ஜாம் புயலின் போது விடியா அரசு துரித நடவடிக்கை எடுக்காதால் மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டதாகவும் தெரிவித்தார். நிஜாம் புயல், அந்த புயல்ல காத்தடிக்கல, வெறும் மழை தான் பெய்தது. ஆனா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில கடுமையான புயல் காற்று. சென்னை மாநகரத்தில் மட்டும் சுமார் 6 லட்சம் மரங்கள் சாய்ந்து போயின. 2 லட்சம் குப்பைகள் வாரி நாம் எடுத்தோம். சென்னை மாநகரம் முழுவதும் பல்வேறு மின்கம்பங்கள் உடைந்து சேதமடைந்தன. அதையெல்லாம் புயல் வேகத்தில் செயல்பட்டு சரி செய்து இயல்பு நிலைக்கு கொண்டு வந்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் புயல் வருகின்ற பொழுது புயல் வேகத்தில் செயல்பட்டு மக்களுடைய பிரச்சனையை தீர்த்து வைத்தோம். அதே வேளையில் விடியா திமுக ஆட்சியில் புயல் வந்தது, மழை வந்தது, புயல்ல காற்றுல மழை தான் பெஞ்சது. இந்த நிலையில கூட சரியான முறையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்காத காரணத்தினால மக்கள் கடுமையா பாதிக்கப்பட்டாங்க. மிக் ஜாம் புயலை விடியா திமுக அரசு முறையாக எதிர்கொள்ளவில்லை என்றும், வானிலை மையத்தின் முன்னெச்சரிக்கைகளை விடியா திமுக அரசு முறையாக கையாளவில்லை எனவும் குற்றம் சாட்டினார். ஏற்கனவே முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கல. என்னை மிக் ஜாம் புயல் வருவதற்கு முன்பாகவே வானிலை ஆய்வு மையம் மத்திய வானிலை ஆய்வு மையம் தெளிவாக குறிப்பிட்டது. புயல் வரும், மழை பெய்யும் என்று சொன்னார்கள். அதற்கு உறுப்பினால் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தால் மக்கள் பாதிக்கப்பட்டிருக்க மாட்டாங்க. அது மழை வந்தது, புயல் வந்தது, காத்து வந்ததுன்னு சொல்றாங்க. அதுக்கு பிறகுதானே தென் மாவட்டத்தில் கனமழை பொழியும் என்று மத்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்தது. அப்பொழுதாவது முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்க வேண்டுமல்ல, அப்பவும் எடுக்கல. இதனால் தூத்துக்குடி, திருநெல்வேலி, தென்காசி, கன்னியாகுமரி மாவட்ட மக்கள் கடுமையாக கனமழையால் பாதிக்கப்பட்டாங்க. நான் நேரடியாக போய் பார்த்தேன். அவர்களுக்கு உணவு கிடைக்கல, பால் கிடைக்கல, மருத்துவ வசதி கிடைக்கல, தங்குவதற்கு இடம் கிடையாது. அவ்வளவு துன்பத்தில் மக்களை பார்த்தேன். இதே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில சென்னை மாநகரத்தில் வடகிழக்கு பருவமழை துவங்குவதற்கு முன்பாகவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் முக்கிய இலாக்கா சேர்ந்த செயலாளர்களை அழைத்து நல்ல ஆலோசனைகள் வழங்குவோம். ஒவ்வொரு மண்டலத்திற்கும் ஒவ்வொரு ஐஏஎஸ் அதிகாரிகள் நியமித்தோம். அந்த ஐஏஎஸ் அதிகாரிகளுக்கு தகுந்த ஆலோசனை வழங்கப்பட்டது. அந்த ஐஏஎஸ் அதிகாரிகள் கிட்டத்தட்ட ஒரு 40 நாட்களுக்கு வடகிழக்கு பருவமழை துவங்குவதற்கு 40 நாட்கள் முன்பாகவே அவருக்கு ஒதுக்கப்பட்ட மண்டலத்துக்கு சென்று வார்டு வாரியாக, வட்ட டிவிஷன் வாரியாக அங்கங்கே அதிகாரிகளை சந்தித்து, அங்கே இருக்கின்ற மக்களை சந்தித்து, இந்தந்த பகுதியிலே என்னென்ன பிரச்சனையை கண்டு கனமழை பொழிந்தால், புயல் அடித்தால் என்ன முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஆய்வு செய்து அரசுக்கு தெரிவிக்கப்பட்டு அதை உடனுக்குடன் நிறைவேற்றப்பட்ட காரணத்தினாலே கடுமையான மழை பொழிந்தாலும் சரி, புயல் அடித்தாலும் சரி, முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுப்பதிலே முன்னெச்சரிக்கையாக செயல்பட்ட அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். விடியா திமுக ஆட்சியில் மேயர் முதல் அமைச்சர்கள் வரை அனைவரும் பொய் மட்டுமே பேசி வருவதாகவும், மக்களுக்கு பொய்யான தகவல்களை கூறுவதில் திமுகவினர் கெட்டிக்காரர்கள் எனவும் கழக பொதுச் செயலாளர் விமர்சித்தார். முதலமைச்சர் சொல்றார் 98% மழைநீர் வடிகால் கால்வாய் முடிக்கப்பட்டு விட்டது. இங்கே இருக்கின்ற மேயர் குறிப்பிடுகிறார் 98% முடிந்து விட்டது பணி. இங்கே இருக்கின்ற சென்னையில் இருக்கின்ற 2 அமைச்சர்கள், பொய் பேசுவதற்காக இருக்கின்ற 2 அமைச்சர்கள், அத்தனையும் பொய். உண்மை என்ற பேச்சுக்கே இடமில்லை. பொய் பேசுவதில் பரிசு கொடுக்கணும். இந்த 2 அமைச்சர் கொடுக்கலாம், சென்னையில் இருக்கிற 2 அமைச்சர் கொடுக்கலாம். அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் 98% வடிநீர் கால்வாய் பணிகள் நிறைவு பெற்றதாக. பிறகு மழை வந்து தண்ணீர் தேங்கி மக்களுடைய பிரச்சனை ஏற்பட்ட பிறகு பத்திரிகையிலும் ஊடகத்திலும் பேட்டி கொடுக்குறாங்க. கிட்டத்தட்ட 38% தான் முடிஞ்சிருக்குது, எஞ்சிய பணிகள் அப்படியே இருக்கு சொல்றாங்க. எந்த அளவுக்கு பச்சை பொய் பேசுகின்ற
அமைச்சர் இருக்கின்றார்கள், முதலமைச்சர் இருக்கின்றார்கள், மேயர் இருக்கின்றார்கள், எண்ணி பார்க்க வேண்டும். மக்களை எப்படியெல்லாம் ஏமாற்றுகிறார்கள். இது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் கொண்டு வந்த திட்டம், இவர்கள் கொண்டு வந்த திட்டம் அல்ல. அந்த திட்டத்தை கூட முழுமையாக நிறைவேற்றப்படவில்லை. அதற்கு காரணம் கலெக்ஷன் கமிஷன் கரப்ஷன். ஊழல் செய்வதிலும் கடன் வாங்குவதிலும் விடியா திமுக அரசு சாதனை புரிந்துள்ளது என்றும், ஆட்சிக்கு வந்ததிலிருந்து இதுவரை 2.5 லட்சம் கோடி ரூபாய் விடியா அரசு கடன் வாங்கியுள்ளது எனவும் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி கடுமையாக சாடினார். அனைத்து துறைகளிலும் ஊழல் மலிந்து இந்தியாவிலேயே ஊழலில் முதன்மையாக விளங்குகின்றது தமிழ்நாடு, நம்பர் 1. அதே போல கடன் வாங்குவதிலே நம்பர் 1 தமிழ்நாடு முதலமைச்சர். 2011 திமுக ஆட்சியிலிருந்து இறக்கப்பட்ட பொழுது இதே புரட்சி தலைவி அம்மாவில் தமிழகத்தில் முதலமைச்சராக பொறுப்பேற்கின்ற பொழுது 1,14,000 கோடி கடன்ல தான் விட்டுட்டு போனாங்க இந்த திமுக ஆட்சியாளர்கள். விடியா திமுக அரசு பொறுப்பேற்ற பிறகு இன்றைய தினம் 2 லட்சம் கோடி கடன் வாங்கி இருக்கிறாங்க. 2 லட்சம் கோடி கடன் வாங்கினதுதான் இந்த ஆட்சியுடைய சாதனை. இதுதான் திராவிட மாடல் ஆட்சி. சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டில் தமிழகம் முதல் மாநிலமாக திகழ்வதற்கு நிர்வாக திறனற்ற பொம்மை முதலமைச்சர் ஸ்டாலின் தான் காரணம் என அவர் விமர்சித்தார். அடுத்து சட்ட ஒழுங்கு சீர்கேட்டில் முதல் மாநிலம் தமிழ்நாடு தான். சட்ட ஒழுங்கு சீர்கேட்டிலையும் முதல் மாநிலம் தமிழ்நாடு தான். மோசமான இந்தியாவிலேயே மோசமான முதலமைச்சர் பட்டியலிலேயும் முதன்மையாக விளங்குது தமிழ்நாடு முதலமைச்சர் தான். இன்றைக்கு தமிழ்நாடு முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் அது ஒரு குடும்ப கட்டுப்பாட்டுக்கு போயிட்டது. இந்தியாவில் ஒரு மாநிலத்துக்கு ஒரு முதலமைச்சர் தான் இருப்பாங்க. ஆனா தமிழ்நாட்டுக்கு தான் 4 முதலமைச்சரை பார்க்க முடியுது. குடும்பத்திற்கு ஆட்சி அதிகாரம் போய்விட்டது. இன்றைக்கு இருக்கிற முதலமைச்சர் ஒரு பொம்மை போல் செயல்படுகிறார். ஒரு திறமை இல்லாத நிர்வாக திறமை இல்லாத ஒரு அரசாங்கத்தை இன்னைக்கு மக்கள் பார்க்கிறார்கள். அதனாலதான் இவ்வளவு பிரச்சனை இருக்குது. அதிமுக ஆட்சிக்கு வந்ததும் திமுகவின் பொங்கல் பரிசு தொகுப்பு குறித்து விசாரணை நடத்தப்படும் எனவும் 52 குழு போட்ட விடியா திமுக அரசு குழு அரசாங்கம் எனவும் அவர் விமர்சித்தார். பொங்கல் பண்டிகை போது விலையெல்லாம் வேட்டி சேலை வழங்கும், அதையும் குறிப்பிட்ட நாள் அதையும் நிறுத்திட்டாங்க. ஏன்னா பொங்கல் பண்டிகை வருகின்ற போது, தைப்பொங்கல் பண்டிகை வரும்போது பல்வேறு பகுதியில் வேலைக்கெல்லாம் சொல்லுவாங்க. அவர்கள் வீடு திரும்புகின்ற ஒரு 10 நாள் 15 நாள் ஆகும். ஆனால் அண்ணா திமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது அவர்கள் பெற்றுக்கொள்ளுகின்ற வரை 1 மாதம், தைப்பொங்கல் 1 மாதம் எந்த தேதியில் வந்தாலும் அவளுக்கு ஒதுக்கப்பட்ட சீலை வேஷ்டிகளை பெற்றுக்கொள்ளலாம். அதையும் இந்த அரசாங்கம் செய்யல. அதுல 30% மீதி ஆயிட்டது. அது எங்க போச்சுன்னு தெரியல. அண்ணா திமுக ஆட்சி வந்ததான் கண்டுபிடிப்போம். எதுக்கு எடுத்தாலும் குழு அறிவிப்பார், உடனே ஒரு குழு போட்டுருவார். கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் இந்த ஆட்சி வந்த பிறகு விடியா திமுக அரசு திரு ஸ்டாலின் தலைமையில் அமைக்கப்பட்ட அரசு வந்த பிறகு 52 குழு போட்டிருக்கு. இனிமேல் திமுக அரசாங்கம் குழு அரசாங்கம் என்பதுதான் இதற்கு பேர். குழு போட்டு அதோட முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். குழு போட்டு அந்த குழுவுக்கு ஒரு குழு போட போறார். அது ஒண்ணுதான் பாக்கி. பெட்ரோல் மற்றும் டீசல் விலை உயர்வால் மக்கள் பாதிப்படைந்து வருவதால் மத்திய அரசு பெட்ரோல் டீசல் விலையை லிட்டருக்கு 15 ரூபாய் குறைக்க வேண்டும் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி வலியுறுத்தினார். பெட்ரோல் டீசல் விலை அவ்வப்போது உயர்த்திட்டே வந்துட்டாங்க. மத்திய அரசு உடனடியாக பெட்ரோல் டீசல் விலையை குறைக்க வேணும். ஏனால் பெட்ரோலை ஏழை எளிய நடுத்தர மக்கள் இருசக்கர வாகனத்துக்கு அதிகமாக பயன்படுத்துறாங்க. அதனால மக்கள் பாதிக்கப்படுறாங்க. மத்திய அரசு டீசல் விலை உயர்த்துகின்ற பொழுது சாதாரண மக்கள் பாதிக்கப்படுகிறாங்க. ஆகவே மத்திய அரசு இந்த மக்களுடைய எண்ணங்களை புரிந்து கொண்டு, மக்களுடைய கஷ்டங்களை புரிந்து கொண்டு பெட்ரோலுக்கு 15 ரூபா, ஒரு லிட்டருக்கு 15 ரூபா விலை குறைக்க வேணும். டீசலுக்கு விலைவாசியை குறைக்க வேண்டும் என்று சொன்னால், விலைவாசி கட்டுப்பாட்டுக்குள் வைக்க வேண்டும் என்று சொன்னால், சரக்கு கட்டண வாடகை குறைக்க வேண்டும் என்று சொன்னால், ஒரு லிட்டர் டீசலுக்கு 15 ரூபாய் விலை குறைக்கப்பட வேண்டும்.
30,000 கோடி ஊழல் பணத்தை முதலீடு செய்ய பொம்மை முதலமைச்சர் ஸ்டாலின் ஸ்பெயினுக்கு போயிருக்கிறார் எனவும் 2 ஆண்டுகளுக்கு முன்பு நடத்திய தொழில் மாநாடு குறித்த வெள்ளை அறிக்கையை இதுவரை விடியா அரசு வெளியிடவில்லை எனவும் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி குற்றம் சாட்டினார். திரு சபரீஸ்வரன் திரு ஸ்டாலினுடைய மருமகன், திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் திரு ஸ்டாலினுடைய மகன். 2 பேர்களுடைய பெயரை குறிப்பிட்டு ஒரு நிதியமைச்சர், திமுக அமைச்சர்கள் இருக்கின்ற நிதியமைச்சர் குறிப்பிடுகின்றார். 30,000 கோடி ஊழல், 2 ஆண்டு காலமாக ஊழல் செய்து சம்பாதித்து அந்த பணத்தை என்ன செய்வது என்று தெரியாமல் திண்டாடி கொண்டு செய்தியை வெளியிட்டவர் நிதியமைச்சர். அந்த பணத்தை தான் இன்றைக்கு முதலீடு செய்ய துபாய்க்கு போனாரு, இன்றைக்கு ஸ்பெயினுக்கு போயிருக்கார். முதலீடு ஈர்க்க போகல, முதலீடு செய்ய போயிருக்கிறார். ஸ்பெயினே பொருளாதாரத்தில் சிக்கி தவித்துக் கொண்டிருக்குது. அங்க போய் எங்க தொழில் முதலீட்டு மாநாட்டம் நடத்த போறீங்க? அது மட்டும் இல்ல, இந்த 2 ஆண்டுக்கு முந்தி தொழில் முதலீட்டாளர் மாநாட்டை நடத்துவதாக சொல்லி ஒரு மாநாட்டை நடத்தினார் ஸ்டாலின். புரிந்துணர்வு ஒப்பந்தம்லாம் போட்டாங்க. நான் ஊடகத்தின் வாயிலாக, பத்திரிகையின் வாயிலாக பேட்டி கொடுக்கும்போது சரி, இல்லது அறிக்கையின் வாயிலாக கேட்டுக்கொண்டேன். 2 ஆண்டுக்கு முன்பு தொழில் முதலீட்டாளர் மாநாட்டு சென்னையில் நடத்தினீங்களே, அதை வெள்ளை அறிக்கை கொடுங்க. எத்தனை தொழில் வந்திருக்குது, என்னென்ன முடிஞ்சிருக்குது, எத்தனை தொழிலதிபர்கள் வந்து தொழில் எவ்வளவு ரூபாய் முதலீடு செஞ்சிருக்கிறாங்க, எவ்வளவு பணி நடந்திருக்குது, எத்தனை தொழிற்சாலைகள் முடிவுற்று துவக்கப்பட்டிருக்குது, எத்தனை பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்குது, எப்படின்னு வெள்ளை அறிக்கை கேட்டால் இதுவரைக்கும் கிடையாது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ள 40 நாடாளுமன்ற தொகுதிகளிலும் அதிமுக மற்றும் கூட்டணி கட்சிகள் வெற்றி பெற பாடுபட வேண்டும் என கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி வலியுறுத்தினார். நாடாளுமன்ற 39 இடங்கள் தமிழ்நாட்டில், பாண்டிச்சேரி 1, 40 இடங்கள். இந்த 40 இடத்திலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கின்ற கூட்டணிகள் வெற்றி பெற பாடுபட வேண்டும். சென்னையிலே 3 நாடாளுமன்ற தொகுதி இருக்கின்றது. 3 நாடாளுமன்ற தொகுதியிலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர் வெற்றி பெற இரவு பாராமல் உழைக்க வேண்டும். தேனீக்களை போல, எறும்பை போல சுறுசுறுப்பாக செயல்பட்டு நமக்கு கிடைக்க வேண்டிய வாக்குகளை சிந்தாமல் பதிய வைத்து திமுக என்ற தீய சக்தியை, பொன்மனச்சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் குறிப்பிட்ட அந்த தீய சக்தியை வேரோடு பூண்டோடு அழிக்க இந்த தேர்தலில் நீங்கள் அத்தனை பேர் உழைக்க வேண்டும், வெற்றியை சூட்ட வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்க விரும்புகின்றேன். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் குறித்து பேச திமுகவை சேர்ந்த ஆண்டிமுத்து ராசாவிற்கு எந்த அருகதையும் கிடையாது என்றும், புரட்சி தலைவர் தெய்வப்பிரவி அவரை பற்றி பேசினால் பலனை அனுபவிப்பீர்கள் எனவும் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி காட்டமாக பேசினார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற தலைவர் தெய்வப்பிரவிகள் அவரை பற்றி இழிவாக பேசினால் அதற்கு உண்டான பலனை நீங்கள் அனுபவித்தே தீர்வீர்கள், நிச்சயமாக அனுபவித்தே தீர்வீர்கள். அவர் இருக்கின்ற வரை நாட்டு மக்களுக்காக உழைத்தார். தான் வாழ்வில், தான் பதவியில் இருக்கின்ற பொழுதும் மக்களுக்கு உழைத்தார். தான் இறந்த பிறகும் தன் சொத்துக்களை காது கேளாதவர், கண் பேசார், வாய் பேசார். மாற்றுத்திறனாளிகளுக்காக தன்னுடைய சொத்துக்களை எழுதி வைத்து அழகு பார்த்த தலைவன் எங்களுடைய தலைவன் பொன்மனச்சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். உங்கள் தலைவரை போல குடும்பத்திற்காக கட்சி நடத்தவில்லை, மக்களுக்காக கட்சி நடத்திய தலைவர் எங்களுடைய தலைவர் பொன்மனச்சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். அவரை பற்றி பேசினால் ஒரு தொண்டன் கூட பொறுத்துக் கொள்ள மாட்டான். மிகப்பெரிய இயக்கம், ஊழல் மலிந்த திமுக கட்சி சேர்ந்த திரு ராசா அவர்களே, பொன்மனச்சம்பல் புரட்சி தலைவரை எம்ஜிஆர் அவர்களை பேசுவதற்கு அருகதை கிடையாது. அதே புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் எங்களுக்கு தெய்வமாக விளங்கி கொண்டிருக்கின்றார். தனக்காக வாழாமல் மக்களுக்காக வாழ்ந்து மறைந்த தலைவன் பொன்மனச்சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தமிழ்நாட்டுக்கு இறைவனால் கொடுக்கப்பட்ட கொடை. அப்படிப்பட்ட தலைவனை இழிவாக பேசினால் இனியும் பொறுத்து கொள்ள மாட்டோம். ஆகவே இனி திருத்திக் கொள்ள வேண்டும். இல்லாவிட்டால் அண்ணா திமுக தொண்டர்கள் உங்களை திருத்துவார்கள்.